நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு நடிகை நிரோசா அவங்க சமீபத்தில் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அப்பாவுக்கு கேன்சர், அவருக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் நேத்ரன் அவங்களுடைய மகளான அபிநயா. நடிகைகள் முதல்ல பள்ளிக்கடாகிறது மேக்கப் மேன் கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் காந்தராஜ். இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சீசன் 1 வெற்றியை தொடர்ந்து தற்சமயம் சீசன் 2 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அப்பா மகன் பாசத்தை மையமாக வைத்து கதை அமைந்திருக்கிறது. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் பாசம் உள்ள அம்மாவாக கோமதி கதாபாத்திரத்தில் நடிகை நிரோசா அவங்க நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இவங்க ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கடா, ஒரு நாள் நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு ஓடி வந்து, கோமதி இனி நீ இப்படியே இருந்துக்கோமா, மருமக கிட்ட உன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்காத, சமையலறைய எந்த காரணம் கொண்டும் உன் மருமக தங்கமயில்கிட்ட கொடுத்துடாதன்னு சொன்னாங்க. சிரிப்பு வந்துச்சு. என்னடா நம்ம கேரக்டரை இந்த அளவுக்கு ஆழமாக ரசிக்கிறீங்களேன்னு நினச்சேன். நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீரியலில் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த சீரியலில் கிடைக்காத பேரும் புகழும் இந்த பாண்டிசூர் சீசன் 2ல் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நடிகை நிரோசா அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற ரஞ்சிதமே சீரியல் நடிக்கும் நடிகர் தான் நேத்ரன். இவர் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக சின்னத்திரையில் பல சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. டான்ஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு இருக்காரு. இவர் நடிகை தீபாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது தீபா பல சீரியல் நடிச்சிருக்காங்க. தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற சிங்கப்பெண்ணே சீரியலில் மகேஷன் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை தீபா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்ரன் தீபா இவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அதில் பெரிய மகள் அபிநயாவுங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கடா, அப்பா கொஞ்ச நாளாகவே உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அவருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப கேன்சர் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அவருக்கு சர்ஜரிலாம் பண்ணியாச்சு. இப்போ கல்லீரல் டேமேஜ் சொல்லி அவரை ஐசியூவில் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அப்பா சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வரேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க. நேத்ரன் அவர்கள் உடல் நலம் குணமாகி சீக்கிரம் வீடு திரும்பணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இது ஒரு பக்கம் இருக்க, சினிமாவில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி சமீபத்தில் அழுத்த பேட்டியில் பேசியிருக்காரு டாக்டர் காந்தராஜ். ஒரு நடிகை நடிப்பை யார் பார்த்தா, ஒரு நடிகை என்று வரும்போது கவர்ச்சி தான் தேவைப்படுது. நடிகை சினிமாவில் அறிமுகமாகும் போது முதல்ல மேக்கப் பெயிண்டரை தான் அனுப்புவாங்க. ஏன்டா மேக்கப் பெயிண்டை கேட்டு தான் காஸ்டியூம் டிசைனர் ட்ரெஸ்ஸை முடிவு போடுவார். இதனால் நடிகைகள் முதல்ல பலிகடாகுவது மேக்கப் பெயிண்ட் கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் காந்தராஜ். இதனால் தானே நடிகைகள் சினிமாவில் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் காந்தராஜ். இது ஒரு பக்கம் இருக்க, சின்னத்திரையில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து உலகது மூலம் மிகவும் பிரபலமானவர் தானே கேபிவி பாலா. கேபிவி பாலா தனக்கு கிடைக்கிற வருமானத்தை பலவற்றை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில் சமீபத்தில் கையை இழந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு செயற்கை கையை கொடுத்துருக்காரு. அதனுடைய வீடியோ தற்சமயம் சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அதை பார்த்த பலரும் கேபி பாலா அவர்களை பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.